கைஸ் இப்போ எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா இது என்ன இடம்டா புலிகள் போற வழியில இருக்கோ சத்தியமா வந்து எதுவுமே தெரியல கண்ணுக்கு, அதனாலதான் நிறுத்தி. விளையாடல் சரஸ்வதி சபதம் படத்துல வர்ற மாதிரி ஒரே பனிமூட்டமா இருக்கு, எதுவுமே தெரியல. வாங்க வாங்க போலாம். கைஸ் குளிர் தாங்க முடியல. வானம் பறந்து பார்க்க ஏங்கும் பூக்கள் சிறகை நீட்டுதா, ஓடும் நதியினிலே ஓடம் ஓய்ந்து கரையை தேடுதா. கைஸ் நம்ம இப்போ புலிகள் வந்து ரீச் ஆகிட்டோம். இங்கே வந்து தயவு செஞ்சு வந்துடாதீங்க, ஏன்னா உங்களுக்கே தெரியும். கைஸ் நான் மேலே ஒரு ஃபோட்டோ ஆட் பண்ணுறேன் பாருங்கள். இந்த மாதிரி க்ளவுட் பெட்ஸ் பார்க்கணுன்னு தான் நாங்கள் வந்து சன்ரைஸ் டைமுக்கே அங்கே போய் ரீச் ஆகிட்டோம். ஆல்மோஸ்ட் 7 o'clock அங்கே இருந்தோம். பட் எங்களுடைய பேட் லக் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மிஸ்ட்டில் கவர் ஆகி எதுவுமே தெரில. இதுக்கு முன்னாடி நான் ஒரு டைம் ஆல்ரெடி போயிருக்கேன், அந்த கிளிப்ஸ் தான் வந்து இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அப்போ பார்த்தீங்கன்னா வியூ வந்து எல்லாத்தையுமே கூட ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குது. ஸோ வந்து இந்த சீசனில் தான் போகணும், இந்த டைமில் தான் ஸ்பெசிஃபிக்காக போகணுன்ட்டுலாம் கிடையாது. உங்கள் லக் இருந்தால் நீங்கள் எப்போ வேணால் வந்து அந்த மாதிரி க்ளவுட் பெட்ஸை பார்க்கலாம். மோஸ்ட்லி சன்ரைஸ் டைம் போகிறத வந்து நான் ப்ரிஃபர் பண்ணுறேன். எல்லோரும் ரீல்ஸில் போகிறாங்கன்னு சொல்லிட்டு வந்ததுக்கு நான் மட்டும் வச்சு விட்டானுங்க. இப்போ ஒரு அண்ணனுக்காண்டி ஒரு பிரச்சனை வருது, இங்கேருந்து விழுகிறாரு, என்ன பண்ண முடியும்? நல்லா பாருங்க கைஸ், கீழே விழுந்தா ஒரு நல்ல எலும்பு கூட மிஞ்சாது. நம்ம அப்படியே ஊட்டிக்கு போகலாம். அங்க போய் ஏதாவது கண்ணு தெரிஞ்சுன்னா vlog கண்டினியூ பண்றோம், இல்லைன்னா யூடியூப். ஓகே கைஸ், இப்போ நம்ம வந்து ஊட்டி போட் ஹவுஸ் வந்துட்டோம். வந்து ஒரு 10 minutes இருக்கும். ஏண்டா போட் ஹவுஸ் எப்படி இருக்கு? என்ன பொஸ்கன் இப்படி சொல்லிட்ட ப்ரோ? உங்களுக்கு எப்படி இருக்கு போட் எக்ஸ்பீரியன்ஸ்? இது நல்ல தண்ணியே கிடையாது, டிச்சு தண்ணி தான் சீரியஸா. நம்ம ஊர்ல இங்க கோயம்புத்தூர்ல ஐ லவ் கோவையில கூட நீட்டா இருக்கும். இது ஊட்டி ட்ரெயின் போகுது கைஸ், தெரியுமா கைஸ்? எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல, ஊட்டியில வந்து பஞ்சி ஜம்பிங் இருக்கு. சவுண்ட் வந்து தப்பா இருக்குன்னு நினைச்சிடாதீங்க, இங்க பசங்க வண்டி சரியில்லை அவ்வளவுதான். பாத்தீங்கன்னா ஊட்டி வந்து ஊட்டி மாதிரி இல்ல, ஃபுல்லா வந்து வடக்கு நண்பர்களா தான் இருக்காங்க. இந்த போட்டுக்கு பார்த்தீங்கன்னா 450 rupees சார்ஜ் பண்ணுறாங்க ஃபார் 30 minutes. நாங்கள் வந்துட்டு வின்டர் டைமில் தான் போயிருந்தோம், இருந்தாலுமே வெயில் வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. பட் ஓவரால் கிளைமேட் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராகவே இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஷாப்பிங் பண்ண போயிட்டோம். ஊட்டி வந்துட்டு இது வாங்கலாம்னா இப்படிப்பா அந்த மாதிரி தான் வந்து இந்த சாக்லேட்டு ஊட்டி வரைக்கும் எல்லாமே வந்து ஃப்ரெண்ட்ஸ்லாம் நாங்களாம் வாங்கிட்டு இருந்தோம். நான் வந்தானா சாம்பிள் கொடுத்தாரு, சாப்பிட்டு பார்த்து வாங்கினோம். சூப்பராக இருந்துச்சு, எல்லா கடையிலுமே சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் எல்லா கடையிலுமே சாம்பிள் பார்த்தோம். அப்புறம் நம்ம பசங்க பார்த்தீங்கன்னா கிஃப்ட்ஸு அந்த பேக்லாம் வாங்கினோம். ஸோ அதெல்லாம் நாங்கள் வாங்கிட்டு நெக்ஸ்ட் அப்படியே வந்து நாங்கள் பைன் ஃபாரஸ்ட்டுக்கு கிளம்பிட்டோம். நாங்கள் போயிருந்தது பார்த்தீங்கன்னா ஒரு 1 day ட்ரிப்புங்கிறனால ஒரு 2 or 3 places தான் போக முடிஞ்சுது. ஒரு மணி நேரம் இங்கே 3 மணி நேரம் ஆக்கிட்டாங்க. இதான் வாங்கணும். நாங்கள் பைன் ஃபாரஸ்ட் போய் ரீச் ஆகிட்டோம். பட் டைம் எங்களுக்கு கொஞ்சம் டைட்டாக இருந்ததுனால நாங்கள் வெளியே மட்டும் நின்று ஃபோட்டோஸ்லாம் கிளிக் பண்ணிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஓகே கைஸ், இதோட என்னோட vlog எண்ட் பண்ணிக்கிறேன். See you in another video. டாடா பை.